அம்மா நல்லா இருக்கீங்களா? சரி சரி. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? ஆளவே காணோம். ஸோ ஃபேமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே நம்ம போக போகிறோன்னா கேரளா அட்டப்பாடி போக போகிறோம். எல்லோரும் ஆனைக்கட்டி வழி போவீங்க. நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரமடை தோளம்பாளையம் ரயில் அந்த ரூட்டில் போக போகிறோம். ஸோ ரூட்டு வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சிறுமுகையில் இருக்கோம். ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. நம்ம பிளான் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு கிளம்புறதா பிளானு. இதோ இந்த பின்னாடி காண்ட்ருக்க பாருங்கள், கோபால் பையன். எல்லாரும் கேங்லேயும் ஒரு திருப்பாங்க இப்படி. அதாவது நம்ம சொல்கிற ஒரு டைமுன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு வருவானுங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட்டாகி ரொம்ப லேட்டாகி தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அன்றைக்கி அட்டப்பாடியை. ஸோ இந்த ரூட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் யாருமே மோட்டோ விளாக் பண்ணதே இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி எந்த வழியாக போக போகிறோன்னா சிறுமுகை, வெள்ளியங்காடு, மேல்பாவி, அதுலேருந்து அட்டப்பாடி போக போகிறோம். நம்ம டிடிஎஃப்ன்ற ஊருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக தான் மேலே ஏற போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாட்டி போயிருக்கோங்க டிடிஎஃபோட ஊருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கே போயிருக்கோம். அவர் பைக்கை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்போ அவர் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டார். நான் வேணால் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மேலே கிளிப்பில் அனுப்பிடுறேன், மேலே இதில் வச்சுட்றேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு அட்டப்பாடி ஒரு 88 கிலோமீட்டர் பக்கமாக வந்துருங்க. அங்கே போய் எங்கெங்கே என்னென்ன பிளேஸ் கவர் பண்ண போகிறோன்னு எனக்கு இன்னும் நாங்கள் அன்பிளானாக தான் இருக்கோம். ஊருக்குள்ள இப்போ நம்ம போகிறது டிடிஎஃப்ன்ற ஊருன்னு சொல்லலாம். ஸோ அவர் அங்கே ஏகப்பட்ட வீடியோ எடுத்த ஸ்பாட்டு நாங்கள் போகிறது எல்லாமே. ஸோ ஜாலியாக தான் இருக்கும். எம்டிங்க ஒரு ஃபேமிலியாக எம்டியில் போகிறாரு, ஜாலியாக இருக்குல்ல. முன்னாடி ஒரு குழந்தைய கார வச்சுட்டு, நான் அந்த கழுதை கார வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அவர் முன்னாடி குழந்தை கார வச்சுட்டு பின்னாடி ஒய்ஃப் கார வச்சுட்டு போயிட்டுருக்காரு. எங்கெங்கே இவனுங்களோடலாம் சேர்ந்தா எங்கேங்க கம்மிட் ஆகிறது. அவன் இந்த கிருஷ்ணகிரிக்கார பையன் நம்ம ஃபாலோவருங்க என்னங்கிறான், ப்ரோ எனக்கு ஆள் இருக்குது ப்ரோ, என் ஆளை கூட்டிகிட்டு வரேன், நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணலாம் அப்படிங்கிறான். எனக்கு வெக்ஸ் ஆகிடுச்சுங்க. என்னங்க சொல்கிறான், ஸ்கூல் தாங்க படிக்கிறான், அவன் ஆள் இருக்குங்கிறான். மனசே வெறுத்துட்டேங்க. பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். இதுவும் ஜாலியாக தான் இருக்கும். பசங்களோட இருந்தாவே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பெரிய ரைடு எது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரைடு வந்து கொடைக்கானல் சீரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யார் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கொடைக்கானல் சீரீஸில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் இப்போ சொல்லிட்டாங்க, நிறையா பேர் நம்ம கூட சேர்ந்து ரைட் பண்ண போகிறாங்க. ஸோ வெரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படா கொடைக்கானல் சீரீஸ்னு. ஸோ கொடைக்கானல் சீரீஸ்னு ஒரு நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக கொடைக்கானல் ரைட் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஸோ இன்றைக்கி சண்டே இங்கெல்லாம் ஃபுல்லாக ஹெவியாக கவுச்சி கடை ஹெவியாக இருக்கும், க்ரௌடும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ காரமடை ரங்கநாதர் கோயில் காரமடை வந்துட்டோம். நவீன் ப்ரோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்மளுக்காக. இங்கே இருக்காரா? என்னடா காலங்காத்தாலே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்காரு ப்ரோ. என்ன காலையிலே ஃப்ரைட் ரைஸில் போட்டுட்டீங்க? பிரவீன் கூப்பிட்றான். சாப்பிட்டாச்சா ப்ரோ? இது என்ன பண்ணுறது ப்ரோ? அது ஆடுது ப்ரோ. கேரளா என்ட்ரி. ஆமாம் ப்ரோ, எனக்கு அதான் இப்போ பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது இல்லை. கேமராக்கு இது பிடிச்சி வச்சிட்டேன். சரி இல்லைண்ணா, தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கழட்டி வச்சுக்கலாம். அங்கே போய் செக் போஸ்ட் ஃப்ரெண்டில் மாட்டினாலும் பிடிப்பாங்க. இல்லை கேட்டு பார்ப்போம், அலோவ் பண்ணுவாங்கன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அங்கே வெளியே போய் மாட்டிக்கலாம். எல்லா பித்தலாட்டத்தாலும் பண்ண வேண்டியதான். நாங்கள் சாப்பிட்டோம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஆளவே காணோம். தமிழ் தான் பார்க்க, என்ன வடக்க மாதிரி இருப்பான், ஆனால் தமிழ் தான். என்னடா இப்படி வரான், உள்ள விட்டா சாத்திட்டு போயிடுவான் நம்மளவே. ஸோ நான் இந்த ஊர் இப்போ நிறைய பேருக்கு தெரியும். நம்ம டிடிஎஃப்ன்ற ஊருக்கு நடு ரோட்டில் கேக் வெட்டின ஊருங்க அது. அவ்வளோ ஃபேன்ஸாக இருக்குங்க, அதிகம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க.
அவர் பைக் சத்தம் கேட்டாலே வந்துடுவாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இந்த ஏரியாவில் அவருக்கு. ஓங்க தாங்க. ஸோ அவங்க வேறு லெவலில் அவரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஊருன்னு சொல்லலாம். அவருக்கு இவ்வளோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், டிடிஎஃப்க்கும் இந்த ஊரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே தான் கேக்கெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துக்காண்டி. ஸோ நம்ம இப்போ வெள்ளியங்காடு போய் வெள்ளியங்காட்டிலேருந்து தோளமலை போகிறோம். ஏன்னா அவர் ஊரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியங்காடு போகிறோங்க. என்ன இப்படி வராங்க 2 பேருமே. ஸோ இதுலேருந்து ரைட் எடுத்துட்டா நம்ம டிடிஎஃப் வாசன்ற ஊர். டேய் எங்கடா கை வச்சிருக்க? ஸோ நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டிடிஎஃப் வாசன்ற ஊர். நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரியும், அதனால் மேப் அப்படி தான் காட்டும். பட் நம்மளுக்கு ஷார்ட்கட் இருக்குது, அதனால் நம்ம ஷார்ட்கட்டில் போய் அட்டப்படி போயிடலாம். ஸோ ஏகப்பட்ட வீடியோ அவர் இந்த இடத்துக்காண்டி இந்த ஊரில் எடுத்திருப்பார். டிடிஎஃப் எனக்கு வந்து அவர் 1 வயசு சின்ன அதிகம்னு நினைக்கிறேன் என்னோட. அவர் ஆமாம் 1 வயசு என்னோட பெரிய பையன் டிடிஎஃப். அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க இந்த ஊர் கிளைமேட்டே நல்லாயிருக்கும். ஏன்டா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஊர் கிளைமேட். சுற்றி பாருங்கள், ஹில்ஸ் மட்டும்தான், சுற்றி ஹில்ஸு, சென்ட்ரல் ஊர். அதாவது இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. இப்போ டிடிஎஃப் வாசன்ற ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதுலேருந்தே வெள்ளியங்காடு தான், அவ்வளோதாங்க. ஸோ ரூட்டு அள்ளுங்க, ரூட்டு பாருங்க, ரூட்டு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரூட் எல்லாமே சுற்றியுமே எப்படி சொல்கிறது, சுற்றியும் மழை தான். என்னமோ ஒரு பேட் ஸ்மெல் ஒன்று அடிக்கலடா. ஸோ வந்து இந்த ஊருக்காரங்கிட்ட நான் பேசியிருக்கேன். ரொம்ப அவங்க வாசன் ப்ரோ பேசுகிறாரு பார்த்தீங்களா, அந்த தங்கம், இது இவங்க ஊரில் எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. நான் பேசியிருக்கேன், எல்லாருமே அப்படி தாங்க பேசுவாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஆக்டிங் பண்ணுறாரு, வீடியோ அவசரம் அப்படி பேசுகிறாரு அப்படிலாம் கிடையாது. அவர் நேச்சுரலாகவே ஒரு பாடி லாங்குவேஜாக அதை அப்படி தான் பேசுகிறாங்க இந்த ஊருக்காரங்க எல்லாருமே. சாமி தங்கம் அப்படி தான் பேசுவாங்க. இது கோயம்புத்தூர் பாசை அப்படி தான் பேசுவாங்க. நல்லா இருக்கும். நானும் கோயம்புத்தூர் தாங்க, ஆனால் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பேச மாட்டாங்க, பட் இங்கே அப்படி பேசுவாங்க. ஊருக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காரு இந்த டரனு. டிடிஎஃப் வெறியர்களுக்கு தெரியும். பட்டாரா? ஸோ அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ ஏகப்பட்ட பசங்க நின்றுருக்காங்க. ஸோ நம்ம இதில் கட் எடுக்கணும். வாசன் ப்ரோ வீடு போகலாமா வேணாமான்னு அவர்கிட்ட கேட்டுக்குவோம் ஒரு வார்த்தை. ப்ரோ போயிட்டாரா? இதில் போகணும் ப்ரோ உள்ள போ. போகிறதுனா போகலாம், வாங்க. வந்தாச்சு 5 நிமிஷம், வாங்க வாசன் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டே வந்துடுவோம். ஸோ வாசன் ப்ரோ வீட்டில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரில, பட் அப்படியே போயிட்டு போவோங்க. ரூட்டு பங்கமாக இருக்கும். நான் ஒரு ஊருக்கு வீட்டுக்கு போகிற ரூட்டு. அண்ணா ஹயபுசாவில் ஒரு வீலிங் ஒன்று இங்கே டிடிஎஃப் பண்ணியிருப்பா, பார்த்துருக்கியாடா? ஹயபுசாவில் இந்த ரோடு தான் காட்டுறதுங்க. ஹயபுசால் இந்த ரோடு தான். அது ஏகப்பட்ட அதாவது இந்த ரோடு தான் வீலிங்கு. இந்த டயர் கூட வெடிச்சிருக்கும், ப்ரெஷர் தாங்காமல். இந்த ரோடு தான் அது. இந்த ரோட்டில் தான் வீடியோ எடுத்திருப்பாங்க. இந்த கட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளே போகிற கட்டு இதுதான் டிடிஎஃப் வீடு. வாங்க பார்த்துக்கலாம். யாராவது இருக்காங்களான்னு தெரில, பார்ப்போம். ஆல்ரெடி பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறோம், பட் டிடிஎஃப் இருப்பாரான்னு தெரில. அவங்க அம்மா இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ வாங்க பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குல்லப்பா. இவன் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான்ப்பா. அவர் ஊருக்கு போகிற அந்த வீட்டுக்கு போகிற ரோடு. குனிஞ்சுக்கடா, அடிச்சிருண்டா தங்கம். என்ன டிடிஎஃப் அவர் வீட்டுக்கு போகிறதா ஒரு வாசம் வந்துருச்சு போல். எனக்கு அப்படி தான் வருதுப்பா. வாசன் ப்ரோ இருந்தாருன்னா செமையாக இருக்கும், பட் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். குனிஞ்சு போகணும்.
இருந்தாருன்னா ஒரு செல்ஃபி போட்டு போயிடலாம். ஆ ஆமா கண்டிப்பா வாசனா இருந்தாருன்னா செல்ஃபி எடுத்துட்டு தான் போவேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாசன் ப்ரோவோட போட்டோ. நாங்கள் போயிருக்கோம் ஆல்ரெடி, பட் அவர் இருந்ததில்லை அங்கே. கார் நிற்கிதான் பாரு. அரே பகவான், இரு அவரையும் கூப்பிட்டு போவோம். தனியாக போகிறக்கு பயமாக இருக்குல்ல, அவரையும் கூப்பிட்டு வந்தாரா இல்லையாடா? ஸோ இங்கேருந்து தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருப்பார் டிடிஎஃப் வாசன் ப்ரோ. போயிருக்கு கார் வீட்டுக்குள்ளே நிறுத்திருக்கேன். வந்துட்டேங்க வாசன் ப்ரோ வீட்டுக்கு. நான் அவரை காணோம். நாய்க்குட்டி தான் படுத்துருக்கு. காணுமே, ஒரே மயான காட்சியாக இருக்கே. காணுமே ப்ரோ. அம்மா நல்லா இருக்கீங்களா? சரி சரி, நல்லா இருக்குங்க. போயிட்டாங்கள? போயிட்டாங்களா? சரி போயிட்டு வர. புரியல, யாரு? டிடிஎஃபா?